லாஸ்ட் டைம் நம்பர்ஸில் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், ஹோல் நம்பர் பார்த்தோம், ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரில் என்னென்ன 4 ஃபார்ம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இன்டிஜர்ஸ் பார்க்க போகிறோம். இன்டிஜர்ஸுங்கிறது என்னன்னு பாருங்கள். இங்கே இன்டிஜருக்கு சிம்பிள் வந்து இசட்டு. இசட்டில் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நெகட்டிவ் இன்டிஜர் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ இதோட ஸ்பெஷலே என்ன? இதில் நெகட்டிவ் நம்பரும் இருக்குது, 0வும் இருக்குது, அடுத்து வந்து பாசிட்டிவ் நம்பரும் இதில் இருக்குது. இப்போ பாருங்கள் 10 இஸ் அன் இன்டிஜர். 0ங்கிறதும் இன்டிஜர் தான். -11 நெகட்டிவ் நம்பரும் என்னது? இன்டிஜர் தான். இப்போ இன்டிஜரில் வந்து எதெல்லாம் வந்து இன்டிஜர் கிடையாதுன்றாங்கன்னா, டெசிமல் நம்பரும் ஃப்ராக்ஷனும் என்ன கிடையாதுன்னா இன்டிஜர் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 2.6 இஸ் நாட் அன் இன்டிஜர். -5.2ங்கிறதும் என்ன கிடையாது? இன்டிஜர் கிடையாது. ஃப்ராக்ஷனில் இருக்கிறது இன்டிஜர் இல்லைன்னு சொன்னோமா? எக்ஸாம்பிளுக்கு -2/3 இஸ் நாட் அன் இன்டிஜர். 6/5ங்கிறதும் என்ன கிடையாதுன்னா இன்டிஜருங்கிறது அது இல்லை. Irrational number cannot be written as a fraction. When written as a decimal, they continue indefinitely without repeating. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இர்ரேஷனல் நம்பருங்கிறத வந்து ஃப்ராக்ஷனில் நம்மளால் எழுத முடியாது, இது டெசிமலில் தான் எழுத முடியும். இது வந்து கண்டினியூவாக வந்து என்ன பண்ணோம்னா நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து ரிப்பீட்டிங்காக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ரேஷனலுக்கு ஆப்போசிட்டு தான் என்னது? இரேஷனல் நம்பர். இப்போ √2 வேல்யூ பாருங்கள், அதோட வேல்யூ 1.414213 ஆல்சோ 1 போயிட்டே இருக்குங்களா? ரிப்பீட்டிங் பாருங்கள், 4க்கு அப்புறம் 1 தான் வருது, ரிப்பீட்டிங்காக வரல. அப்போ இது வந்து இரேஷனல் நம்பர். √3 வேல்யூ என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது வந்து ரேஷனலா இரேஷனல் நம்பராங்கிறது சொல்லுங்கள். அடுத்தது ஈவன் நம்பர். எனி நம்பர் தட் கேன் பி எக்ஸாக்ட்லி டிவைடட் பை 2. ஈவன் நம்பர்ஸ் ஆல்வேஸ் எண்ட் அப் வித் தி லாஸ்ட் டிஜிட் ஆஸ் 0, 2, 4, 6 and 8. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நம்பரும் 2ஆல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? டிவைட் பண்ண முடியும். ஈவன் நம்பர் பார்த்திங்கன்னா என்னென்னா 2ஆல் டிவைட் ஆகும், லாஸ்ட் டிஜிட் அது இருக்கணும்னு சொன்னோமா? 0, 2, 4, 6, 8 இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 24ங்கிற நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகுங்க. 0வால் டிவைட் ஆகும். இப்போ 24ல் லாஸ்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா 4. இது இந்த டிஜிட்டில் இருக்கான்னு பாருங்கள், 4ங்கிறது இருக்குது. அப்போ இது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். அடுத்தது ஆட் நம்பர் பார்க்கலாம். Odd number. Those number which is not exactly divided by 2 is called odd number. அதாவது இங்கே வந்து ஈவன் நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகிறதெல்லாம் என்ன சொன்னோம்? ஈவன் நம்பர். அதுக்கு ஆப்போசிட் தான் என்னென்னா ஆட் நம்பர். 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர்லாம் என்ன நம்பர்னு சொல்லுவோம்னா ஆட் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு 3ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, அது 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 1s 2. 3ல் 2 பேஜ்னா பேலன்ஸ் என்னது? 1. அப்போ ரிமைண்டர் 1ன்னு வருது. அப்போ இது என்ன கிடையாது? இந்த 3ங்கிறது வந்து ஆட் நம்பர் தான். இது ஈவன் நம்பரில் 3ங்கிறது என்ன நம்பர்? ஆட் நம்பர். இப்போ 5ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. 5ங்கிறது என்னென்னா 2ஆல் டிவைட் ஆகுமா? 5ங்கிறது டிவைட் ஆகாது. அப்போ இது என்ன நம்பர்னா ஆட் நம்பர். 7ங்கிற நம்பர் வந்து இது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Real numbers. Positive integers, negative integers, irrational numbers and fractions are all examples of real numbers. In other words, we can say that any number is a rational number except for complex numbers. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரியல் நம்பர்ஸில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், இரேஷனல் நம்பர் இருக்கும், ஃப்ராக்ஷன் எல்லாமே இதோட ரியல் நம்பர்ஸோட எக்ஸாம்பிள் தான். இன்னொன்று சொல்லணும்னா, எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது ரியல் நம்பர் தான். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தவிர மற்றது எல்லாம் ரியல் நம்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ -1ங்கிறது வந்து என்னது? இது வந்து ஒரு இன்டிஜரும் ரியல் நம்பர் தான். 1/2ங்கிறது ரேஷனல் நம்பர், அதுவும் வந்து இன்டிஜர் தான். ஃப்ராக்ஷனில் இருக்கிறது டெசிமலில் இருந்தாலும் அந்த நம்பர் என்ன நம்பர் தான்? ரியல் நம்பர் தான். √2 அதாவது இரேஷனல் நம்பரும் என்ன நம்பர் தான்? ரியல் நம்பர் தான். இப்போ 1/3 இந்த நம்பர் வந்து என்னது? இது ரியல் நம்பரா என்னங்கிறத எனக்கு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
Complex number. Complex numbers are the numbers that are expressed in the form of a plus ib, where a, b are real numbers and I is an imaginary number. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது ஒரு நம்பர் தான். அது எந்த ஃபார்முக்கு நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னா a ப்ளஸ் ஐபி அந்த ஃபார்முக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஏவும் பியும் என்ன நம்பர்னா ரியல் நம்பர், ஐங்கிறது என்னன்னா இமேஜினரி நம்பர்னு இங்கே சொல்கிறாங்க டெஃபினேஷனில். ஐயோட வேல்யூ என்னன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் -1. ஐயோட வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் -1. அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ பாருங்கள் √1 × √1 இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்னது 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் 2 + 3i. 2ங்கிறது ரியல் நம்பர், 3iங்கிறது இமேஜினரி நம்பர். இமேஜினரி நம்பருங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஐயோட ஒரு நம்பர் ப்ராடக்ட் மல்டிப்ளையில் இருக்கும், அதுதான் என்ன நம்பர்னா இமேஜினரி நம்பர். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னது ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர் சேர்ந்தது தான் என்ன நம்பர்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். தேங்க்யூ.